என்னம்மா இந்த பாப்பா இதை மாதிரி ரொம்ப தண்ணி அடிக்குது, கெஞ்சா அடிக்குது, சாராயம் விற்குது, மாவா போடுது, பீடா போடுது, பார்க்குமா பொறுக்கி பசங்க கூட கூடிக்கிட்டு சுற்றி வருதுமா. இது என்னம்மா செய்யலாம்? முதல்ல அவளை எங்கன்னா எவனா பார்த்து முதல்ல தள்ளி விடுங்க. அவளை கல்யாணம் கட்டி கொடுத்துடலாமா? ஆமாங்க, முதல்ல அந்த வேலை செய்யுங்க. சரிம்மா, இப்போ ஒரு மாப்பிள்ளை ஒன்று பார்த்துக்கிறேன். இப்போ இட்டுன்னு வரமா அந்த மாப்பிள்ளைய பாருங்க. அந்த மாப்பிள்ளைக்கு பிடிச்சாக்கா அந்த பாப்பா கட்டி கொடுத்துடலாமா? அது வந்து நம்மளுக்கு அடங்க மாட்டுமா? அதை முன்னாதான் செய்யணும். குடும்ப மானத்தையே வாங்கினுங்கிறாங்க. சரிம்மா, இட்டு வரமா மாப்பிள்ளையா? அப்பா, உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி இருக்கிறோமா. கல்யாணத்தை பண்ணிக்கோங்க. அந்த மாப்பிள்ளை இட்டுன்னு வரோம். மாப்பிள்ளை நல்லா பாருங்க. நீ வந்து குடும்பத்துக்கு நீ வந்து எதுவும் நல்லா இருக்க மாட்டேற. நம்ம பசங்கள்லாம் கூடிக்கணும், கெஞ்சி ஆட்டிக்கிறதுலாம் இருக்கிறியாம்மா. எப்படிம்மா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? எப்படிம்மா? கஞ்சா அடிப்பேன், கட்டை பிடிப்பேன், சாராயம் குடிப்பேன், சாராயம் விற்பேன், இதெல்லாம் பண்ணுவேன். நீ சொல்றதுக்கோசம் அவனை கை தண்ணிட்டுறேன், அவள்தான். ஐயோ, என்னம்மா நீ இப்ப கண்டிஷனா பேசுறா? சரிம்மா, நீ கல்யாணம் பண்ணிக்கம்மா. கஞ்சா ஆந்திரா பட்டை, ஆந்திரா கஞ்சா பட்டை. என்ன நம்மளுக்கு எந்த சரகு போட்டாலும் போதையே ஏற மாத்தனது பேரு பாக்கெட்ல தான் வச்சுக்கிறேன். ஒரு போதை ஏற மாட்டு. என்ன சொல்ற நீ? அக்கா கிட்ட போனா ஆந்திரா கஞ்சா இருக்குது, அப்படி போட்டு பட்டு 2 விட்டுட்டு வந்து என்ன சொல்ற? போலாமா? அக்கா 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 ஒரு ஆந்திரா கஞ்சா ஒன்று கொடுக்கா. ரொம்ப ஆளு பொண்ணு. அப்போ மொத்தமா 2 கொடுக்கா. டேய், ஒன்னச்சாலே அக்கா ஸ்பெஷலா ஆந்திரால இருந்து வர வச்சுக்கிறேன்டா. ஒன்னச்சுன்னு சொல்லுன்னு அப்படியே சொர்க்கத்தையே பாப்பேன். அப்படியாக்கா? அப்ப ஆள் கொண்டு கொடுங்கக்கா. கொடுங்க கொடுங்க கொடுங்க. அதுக்கு மேலே கொடுங்க. ஆந்திரா பஸ்ல ஆந்திரால இருந்து வர வச்சுக்கிறேன். அக்கா டெய்லி இதை தான் அடிப்பேன். அடிச்சுட்டு அக்கா பேரை காப்பாத்துறேன். சரிக்கா, துட்டு கொடுத்துட்டு வரேன். போலாம். என்ன அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போக முடியல, இந்த குதிரை ஸ்டாண்டாடையும் போக முடியல. என்ன இதை போல பண்ணுறேன்? நல்லவர்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா எனக்கு கட்டி வச்சாரு. நீ என்ன கஞ்சா அடிக்கிறதும் பசங்க கூட சுற்றுறதும் பொறிக்கா இருக்கிறியம்மா. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஏகிட்டு இல்லைம்மா. நல்ல மாதிரியே நடந்துங்க. சொல்கிறதுக்கு இல்லை, அதெல்லாம் விட்டுடு. டேய், உனக்குன்னா எங்கள் அப்பா நான் அக்ரிமெண்ட் போட்டால் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. கஞ்சா அடிக்காத, சாராயம் வைக்காத, பட்டை வைக்காத, பசங்க கூட கூடாதுன்னு. நான் அது மாதிரி தானா பண்ணுவேன். வேணா உன் தாலி எத்துன்னு போடா. சரிம்மா, நல்லது. கட்டிச்சே, நல்லது. போ. இப்போ உங்கள் ஒப்பனும் போயிட்டான். நான் நேகாடிக்கு போயிட்டு வரேன். சாப்பாடுக்கு ஒன்றும் இல்லை. சீக்கிரம் பட்டு பட்டு. டேய், இங்கே வாங்கடா. சொல்லுமா. உங்கள் ஒப்பனா நம்மளை வீட்டை விட்டு தெத்திட்டான். எங்கள் வீட்லேயே என்னை சேர்க்கலை. இனிமேல் தபர் இதான் அந்த பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுக்கு வீடு. ஓகேவா? நான் கஞ்சா விற்று உங்களுக்கு சோறு போடுவேன். சாப்பிட்டு பத்துன்னு இருக்கணும். ஓகே? இப்போ என்கிட்ட காசு இல்லை, நகை கடைக்கு போய் வரேன். ஏதாடா எங்கள் அம்மா இங்கே விளையாடி இருந்தா. சரி, விளையாட்டு வருவா. போயிருங்க, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. சேட்டே, பசங்களுக்கு அண்ணா கயிறு இருக்கணும். 2 தங்க அண்ணா கயிறு எடுத்து. அண்ணா கயிறு தானே நம்ம கிட்ட எல்லா டிசைன்லயும் இருக்கு. எந்த டிசைன் வேணும் பாரு. எவ்வளோ? 600 ரூபாய்மா ஒண்ணு. சரி, அந்த நகை எடு. இதுவாமா? எங்கம்மா இங்க இருந்து 1,000 நகையா காணா? சேட்டே, ஒரு நகை தான் எடுத்து வச்சேன். இந்த 600 ரூபாய் அந்த நகையை கொடு. யாரோ சிறன பஜாரி பொம்பளையா இருப்பா பழகுது. அப்பா எங்கடா? அதாம்மா நான் தேடி பார்த்தோம்மா, எங்கேயும் காணாமா பாப்பாவை. அது காணாமா? சரி, எங்கன்னா விளையாடிப்பா வருவா. 4 மாதத்துக்கு பிற்பாடு பசி எடுக்குதுமா. ஐயோ, குழந்தை வேற காண. டேய், கண்ணு வரேன். நானே குழந்தை பொண்ணை காணான்னு சொல்லிட்டு கவையில் உட்காந்துக்கிற சோறு எடுக்குது. ஐயோ, என் பொண்ணை காணாமே. பாப்பாவை காணேன்னு அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுடா. ஆமாண்டா, 4 மாசம் ஆயிடுச்சு என் பொண்ணை காணாமே. இன்னும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருமா. ஆண்டவர் உங்களை சமாதானம் தருவார், சுகம் தருவார். நீங்கள் இழந்து போனது யாவற்றையும் கர்த்தர் ரெட்டிப்பாக தருவாருமா. ஏசோ எனக்கு அதெல்லாம் தெரில. 4 மாசமாயிடுச்சு என் பொண்ணு காணாம போயிடுச்சு. என் பொண்ணு கடிப்பாளா? கண்டிப்பாம்மா. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிப்பீர்களானா ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பெண்ணை திருப்பி தருவார். எத்தனை மாதம் ஆச்சுமா பொண்ணு காணாத போய்? 4 மாதம் ஆயிடுச்சையா. சரிம்மா, நான் ஜெபம் பண்ணுறேன்.
ஐயா கர்த்தர் செய்வார். நான் பாவி ஐயா, கஞ்சா அடிப்பேன், பட்டடிப்பேன், சாராயம் விற்பேன். நான் பண்ணாத தப்பு எதுவுமே இல்லையா. என் பாவத்தை மன்னிப்பார் ஐயா. உண்மையாலுமே உன் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் உறைந்த பனியை போல என் தேவனாகிய கர்த்தர் வெண்மையாக்குவார். பைபிளில் ஒரு வசனம் இருக்குதுமா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை வாழ்வை தருவார்னு இருக்குது. நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்வீர்களானா நான் ஜெபிக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். பாவம் செய்யாமல் இருப்பீங்களா? இருப்பையா. கர்த்தரை விசுவாசிங்க. 2 பிள்ளைங்க சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரில, நான் கொஞ்சம் காசும் கொடுக்குறேன், பிள்ளைங்களுக்கு எதுனா நைட்டுக்கு வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டுக்கார வீட்டுக்கெல்லாம் போகிறது இல்லையா? இல்லையா, அவரோட சண்டை போட்டு அச்சு தேத்துறேன். இருந்தாலும் பிறந்த வீட்டுக்கும் போகிறது இல்லையா? இல்லையா, அங்கேயே சேர்க்கறது இல்லையா. இப்போ பிளாட்ஃபார்மில் தான் வாழ்க்கை இருக்குது. ஆமையா. சாப்பாடுலாம் எப்படி? ஒரு நகை கடைக்கு போனால் அச்சின்னு வந்து சாப்பிடுவேன். அதில் அப்படி இல்லைன்னா பசியம் பட்டினியமாக தான் இருப்பீங்க. ஆமையா. சரி, கர்த்தரை நம்புமா, நான் ஜெபிக்கிறேன். இப்படி எழுந்து நில்லுங்க. என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டையா. தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகளுடைய பிள்ளை ஆண்டவரே திரும்பி வர என் தேவன் நீங்கள் உதவி செய்யுங்க. காணாத போன இளையகுமாரன் கிடைத்தது போல ஆண்டவரே, காணாத போன ஆடு கிடைத்தது போல, வெள்ளி காசு கிடைத்தது போல இவங்க மகளும் கிடைக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க ஐயா. வழிநடத்துங்க, பாதுகாத்துக்கிறோம். அம்மா, நான் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் ஒரு தரிசனம் தராரு. இன்று இரவுக்குள்ள உன் பொண்ணு வந்து சேர்ந்துறம்மா. அப்படியா? நன்றியா. கண்டிப்பா கர்த்தர் மேல விசுவாசமா இருங்க, ஆண்டவர் நடத்துவார். ரைஸ். ஐயோ, என் பொண்ணு வந்துச்சே. எங்கம்மா அந்த இம்மனாலா? நேற்று நாள் ஆந்திரால குடிக்க தண்ணி கூட இல்லாம பசியும் பட்டினியுமா இருந்தோமா. ஐயோ, ஏசாப்பா தம்மாயிட்டுன்னு வந்துட்டாரு. இனிமேல் நம்ம எல்லாரும் சர்ச்சைக்கு போய் இனிமேல் ஏசாப்பாவுக்கு நம்ம ஊழியம் செய்யணுமா? அப்படிங்களாம்மா. சரிங்கம்மா, வாங்கம்மா போலாம். 60 வருஷத்துக்கு பிற்பாடு இப்போ எனக்கு வயசு 80. நான் வாலிப வயசில் இருக்கிறதுலேருந்து எல்லா பழக்கமும் இருக்குது. ஆம்பளை பசங்களுக்கு இல்லாத பழக்கம் கூட எனக்கு இருந்தது. கஞ்சா அடிப்பேன், பட்டை அடிப்பேன், சாரம் அடிப்பேன், சிகரெட்டில் கஞ்சா வச்சு அடிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு நகை கடைக்கு போனால் ஒரு நகை எடுக்கிறப்ப 2 நகையாக எடுத்துகிட்டு வருவேன். இதுமாரி தான் என் வாழ்க்கை இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அங்கே போயும் அதே தான் பண்ணின்னு இருந்தேன். அதே பண்ணின்னு இருக்கும் போது எங்கள் வீட்டுக்காரர் தேத்திட்டாரு. பிளாட்ஃபார்மில் தான் என் குழந்தைய வச்சுன்னு இருந்தேன். அப்போ இருக்கும்போது என் குழந்தை தொலைஞ்சி போச்சு. அந்த வழியாக வந்த ஒரு போதகர் வந்து இதுமாரி குழந்தை தொலைஞ்சி போச்சுன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் ஜெபம் பண்ணார். என் பொண்ணு அவர் ஜெபம் பண்ணி சொன்னது அப்பயே வந்தா. அதுலேருந்து நான் கர்த்தரை ஏற்றுக்கிட்டு கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சேன். இப்போ வந்து எனக்கு சொந்த வீடு 10 வீடு இருக்குது. 80 வயசு ஆகுது. இது வரைக்கும் கர்த்தருக்காக நான் ஊழியம் செஞ்சுன்னு இருக்கிறேன். பிள்ளைகளே, இது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காகவோ கட்டுக்கதையல்ல. போன வாரம் சூனாம்பேட்டுக்கு வந்தாங்க வேசார்பாடியிலிருந்து. 80 வயது உள்ள ஒரு தாயார் உற்சாகத்தோடு நடனமாடி தெருவில் கர்த்தர் தனக்கு செய்த சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. வாலிபமான வயதில் அவங்க கஞ்சா அடிச்சுக்கின்னு, சிகரெட் பிடிச்சிக்கின்னு, சாராயம் வியாபாரம் பண்ணிக்கின்னு இருந்தாங்க. வீட்லேயும் துரத்திட்டாங்க, கட்டணம்னு சேர்க்கலை. பிள்ளை காணாத போயிடுச்சு. 4 மாதத்துக்கு பிற்பாடு திரும்பி அந்த குழந்தை வரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கு பிற்பாடு அந்த தாயார் தன்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. 80 வயது ஆகுதுங்க. இன்னாறு வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்து கொண்டு இருக்கிறாங்க. தேவ பிள்ளையே, அவங்க குடிக்கிறது கூட தண்ணி இல்லாமல் பிளாட்ஃபார்மில் ஒரு 6 மாதம் இருந்தாங்க. திருடுவாங்க, இல்லைன்னா பசியும் பட்டணமா பிளாட்ஃபார்மில் மழையிலும் தண்ணீரிலும் வெயிலும் படுத்துக்கின்னு இருந்தாங்க. 3 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அதே வேசார்பாடியில் 10 வீடுகளுக்கு சொந்தக்காரியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நீ எதை இழந்திருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் மீட்டு தருவார். ஒருவேளை சமாதானமா, சுகமா, நிலபுலத்தை இழந்திருக்கிறியா? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவாயனா? என் ஆண்டவர் எப்பேற்பட்ட காரியத்தையும் திரும்ப கையளிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வெயிலையும் வேக்காடிலையும் வந்து இந்த ஆண்டவரை குறித்து அறிவிப்பதற்கு காரணம் என்னன்னா, ஏதோ எங்களுக்கு வெளியில இருந்து ஏதோ ஒன்றெல்லாம் வரதில்லை.
எதுக்காக நாங்கள் அறிவிக்கிறோன்னா, பிச்சைக்காரனா ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருந்த எங்கள் வாழ்க்கையில என் தேவனாகி கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆக இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார், அவர் அதிசயம் செய்வார், அவர் நன்மை செய்வராக சுற்றி திரிந்த தெய்வம் என்று சொல்லப்படுகிறது வேதத்தில். உன்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவிலே பலியாகி ரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த தேவனாக இருக்கிறார். நாங்கள் அறிவிக்கிற தேவன் இன்னார் வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஆகவே உனக்கு என்ன பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் ஒரு தகப்பனிடத்துல பேசுகிறது போல, ஒரு தாயிடத்துல பேசுகிறது போல, இயேசுவே எனக்கு சுகம் வேணும், மாந்திரிகம் பிரச்சனை போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று இந்த இரவு வேளையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவாயானா, அந்த 80 வயதுள்ள தாயாருக்கு செய்த அற்புதத்தை, எங்கள் வாழ்க்கையில செய்த அதிசயத்தை என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, அவரை தேடுங்க, உங்களுக்கு மோட்சத்தையும் தற்காலிகமான வாழ்க்கையில சமாதானத்தையும் சுகத்தையும் தருகிற என் தேவனாக இருக்கிறார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபம் வேணுன்றவங்க வாங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். பிரைஸ் எல்லாம். ஆண்டவரே, இந்த சின்ன களக்காடி கிராமத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறையா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்க அற்புதம் செய்யுங்க. ஓ கர்த்தர் நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்க. எல்லாம் தீமைகளை அகற்றுங்க. நன்மையும் கிருபை மாத்திரம் இந்த கிராமத்தை தொடர கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்க, விடுதலை தாங்க, சுகம் தாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் எல்லாம்.